عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. ما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. هن لباس لكم وأنتم لباس لهن. صدق الله العليم. وقال نبينا وحبيبنا رسول الله صلى الله عليه وسلم: ألا أخبرك بخير ما يكنز المرأة الصالحة إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் உன்னதமான ரமலான் மாதத்தினுடைய தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த நாளில் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக. இந்த ரமலான் மாதத்திலே என்னென்ன கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பு தருவதாக வாக்களித்து தந்திருக்கிறானோ அனைத்து விதமான பாதுகாப்பையும் பெற்றுக்கொண்ட நல்லடியாருடைய கூட்டத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, நம்முடைய இன்றைய சிந்தனைக்கு மகிழ்வூட்டும் மனைவி என்ற தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை பார்ப்பதற்கு இருக்கிறோம். நேற்றிலிருந்தே நிறைய நபர்களினால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தலைப்பு. கணவன்மார்களை எல்லாம் வச்சு பேசிட்டீங்க, மனைவிமார்களை குறித்து எப்பொழுது பேசுவீர்கள் என்பதாக பல நபர்கள் வாட்ஸ்அப்பிலே கூட செய்திகளை அனுப்பி கேள்விகளை கேட்டார். முதலாவதாக இந்த மகிழ்வூட்டும் மனைவி என்கின்ற இந்த தலைப்பு இருக்கிறத, இந்த தலைப்பை இரண்டு கோணத்தில் கேட்கக்கூடியவருடைய கவனத்திலே நாம் பார்க்கலாம். ஒன்று, திருமணம் ஆவாதவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை. மகிழ்வூட்டக்கூடிய மனைவி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆர்வமான ஒரு பார்வை. மாஷா அல்லாஹ், இது போன்ற ஒரு மனைவி நமக்கும் அமைய வேண்டுமே, யார் அது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய வாலிபர்களுடைய பார்வை. இரண்டாவது, திருமணமானவர்களுடைய பார்வை. ஆச்சரியமான பார்வை. ஓ, மனைவியில் அப்படியும் ஒரு வகை ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லி மகிழ்வூட்டக்கூடிய மனைவி என்ற தலைப்பு இருக்கீல. இந்த நீதி கதையில் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது, வாழக்கூடிய காலத்தில் ஏழ்மையாக வாழ்ந்தாலும் நீதமான முறையிலே வாழ்ந்த ஒரு விறகு தொழிலாளி என்பதாக ஒருவர். விறகு வெட்டி சம்பாதிச்சு அவர் எடுத்துகிட்டு போவார். கொஞ்சம் அந்த கோடாரியில் சேரெல்லாம் பட்டுட்ட காரணத்தினால ஆற்று ஓரத்தில் உட்காந்து கழுவிக்கிட்டு இருப்பாராம். கழுவிக்கிட்டு இருக்கும்போது அந்த கை தவறி இவருடைய கோடாரி கீழே விழுந்துடும் ஆற்றுல. உடனே அழுவ ஆரம்பிச்சிருவார். கோடாரி போயிருச்சே, இனிமேல் நான் எப்படி மரம் வெட்டுவேன், எப்படி நான் சம்பாத்தியம் செய்வேன், குடும்பம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். அப்போ ஒரு கதை தானே, ஒரு தேவதை முன்னாடி நின்றுக்கிட்டு, மகனே எதற்காக அழுகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் சொன்னாராம், இது மாதிரி என்னுடைய கோடாரி போயிருச்சு, அதை வச்சு தான் என்னுடைய வாழ்க்கையே இருந்துச்சு, அதனால் அழுகுறேன். அதற்காகவா அழுகிறாய்? கவலைப்படாதே, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளி கோடாரியை ஃபுல்லாக கைத்தடியிலேருந்து கட்டையிலேருந்து எல்லாமே ஃபுல்லாக வெள்ளியில் செஞ்ச கோடாரியை எடுத்து, இதுவா உன்னுடைய கோடாரி என்று காண்பித்ததாம். உடனே இவர் சொன்னாராம், இல்லை, வறுமையில் தானே இருக்கிறாரு, என்னுடைய கோடாரின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்னார், நீதமாக இருந்த காரணத்தினால, நல்லவராக இருந்த காரணத்தினால, இல்லை, இது இல்லை என்னுடைய கோடாரி அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதைவிட சிறந்த தங்க கோடாரியை எடுத்து காண்பித்து, இதுவா உன்னுடைய கோடாரி என்பதாக கேட்டதாம்.
உடனே அவர் சொன்னாராம், இல்லை இது இல்லை என்னுடைய கோடாரி அப்படின்னு சொல்லி. அடுத்தது மூணாவதாக இவருடைய அசல் கோடாரியை எடுத்து, இதுவா உன்னுடைய கோடாரி என்று கேட்டானா, ஆமாம் இதுதான் என்னுடைய கோடாரி. அது இத்து போன கட்டையோட இருக்கக்கூடிய ஒரு இரும்பு கோடாரி அது. அப்போ அவர் சொன்னார், அந்த தேவதை சொன்னதாம், பரவாயில்லை, நீ இந்த அளவிற்கு வறுமையாக இருந்தாலும் உனக்கு வெள்ளியை கொடுத்தேன் இல்லைன்ன, அதை விட தங்கத்தையும் காட்டினேன் அதையும் இல்லைன்ன, கடைசியாக உன்னுடைய கோடாரியை காட்டினோன்னே நீ இது மாதிரி நீ செஞ்சிடையே, இவ்வளவு நீதமாக இருந்த காரணத்தினால் இந்த மூன்றையும் நீனே வைத்துக்கொள் என்பதாக சொல்லிட்டு போனுச்சு. இதெல்லாம் உண்டு. கொஞ்ச நாள் போனுச்சு, இவர் பொண்டாட்டி இறந்துருச்சு. பொண்டாட்டி இறந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறார். அந்த தேவதை முன்னாடி வந்து நின்று, மகனே எதற்காக அழுகிறாய் அப்படின்னு. உடனே இவர் சொன்னார், என்னுடைய எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொண்டு இருந்த என்னுடைய மனைவி ரொம்ப முகப்பத்து வச்சுருந்தேன், இறந்துட்டா, அதை நினச்சி அழுதுகிட்டேன். அதற்காக அழுகிறாய்? உனக்கு வேண்டால் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே ஒரு அழகான ஒரு பொம்பளையை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வந்து நிப்பாட்டி, மகனே கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு, இதுவா உன்னுடைய பொண்டாட்டி, உன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிக்கிறேன். வேறு மேலே என்ன திறந்து பார்த்தாரு, அழகான பொம்பளையாக இருக்குது மனைவியை விட. ஆமாம் இதுதான் என்னுடைய மனைவின்ட்டார். உடனே அந்த தேவதை செஞ்சான், அட படுபாவி பயல, கோடாரி விஷயத்தில் இவ்வளவு நீதமாக கரெக்டாக இருந்த நீ பொம்பளை விஷயத்தில் இப்படி சரிக்கிட்டியே அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். அப்படி சொன்னாராம், அப்படியெல்லாம் இல்லை, நீ என்ன செய்வ, இது மாதிரி அழகான பொம்பளையை காட்டுவ, இதுவா உன்னுடைய மனைவின்னு கேட்ப, இல்லைன்னுவேன். அதுக்கப்புறம் இதை விட அழகான ஒரு பொம்பளையை எடுத்துகிட்டு வந்து காட்டி, இதுவா உன்னுடைய மனைவின்னுவ, இல்லைன்னுவேன். கடைசியாக நீ என்ன செய்வ, என்னுடைய மனைவியை காண்பித்து இதுவா உன்னுடைய மனைவி என்பதாக காண்பிப்பாய். ஆமாம் என்பதாக சொல்லுவேன். பரவாயில்லை, எவ்வளவு அழகாக காண்பித்தாலும் நீ நீதமாக இருந்த காரணத்தினால் உனக்கு மூன்றையுமே கொடுத்து விட்டேன், வைத்துக்கொள் என்பதாக சொல்லுவேன். எனக்கு அதெல்லாம் முடியாது, ஒன்றை வச்சு சமாளிக்கிறதே பெரிய பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்திகளை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு திருமணம் என்கின்ற ஒரு கோட்டை என்பது வெளியிலே இருக்கக்கூடியவர்கள்லாம் உள்ளே வருவதற்கு ஆசைப்படுவதும், உள்ளே இருக்கக்கூடியவர்கள் வெளியே தப்பிப்பதற்கு முயற்சி செய்வதும் ஆக இருக்கக்கூடிய ஒரு இதாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் மனைவி என்கின்ற ஒரு மகிழ்வு கிடைப்பதற்கான ஒரு பிறப்பிடம் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா குர்ஆனிலே சுட்டி காண்பிக்கிறான். குர்ஆனிலே சொன்னதை போன்று, ஹதீஸிலே சொன்னதை போன்று ஒரு பெண்மணி இருந்தால் என்றால் அவனுக்கு சொர்க்கம் என்று தனியாக அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதத்திலே அல்லாஹ் சொல்கிறான், உதுகுருல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்கள் சொர்க்கத்தில் உள்ள நுழைகின்ற பொழுது உங்களுடைய மனைவிமார்களோடு நுழையுங்கள் என்பதாக சொல்கிறான். என்றால் அந்த மனைவி அதற்கான தகுதி உள்ளவளாக இருக்கிறாள். அப்படி சுவனத்திற்குள்ளாக நுழைகிறது என்பது சந்தோஷமாக இருந்தாலும், அற்புதமான இஸ்லாம் சொன்ன மனைவியோடு நுழைகிற பொழுது அது பேர் ஆனந்தமாக இருக்கும் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அங்கு வரையறை செய்கிறான் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா மனைவியினுடைய அடையாளமாகவே குர்ஆனிலே சொல்கிற பொழுது, ஒமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் வல்லமைகளில் கட்டுப்பட்டது, அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களுடைய ஆத்மாக்களில் இருந்தே உங்களுக்கான ஜோடியை நான் ஏற்படுத்தினேன். ஏன் ஏற்படுத்தினேன்? அல்லாஹ்வினுடைய வல்லமையில் உள்ளது. எதற்காக ஏற்படுத்தினேன்? லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அந்த மனைவியின் மூலமாக மகிழ்வை பெறுவதற்காக, நிம்மதி பெறுவதற்காக, அமைதி பெறுவதற்காக என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொல்கிறான். என்றால் ஒரு மனைவியினுடைய அசல் இலக்கணம் என்பது மகிழ்வூட்டக்கூடியவளாக இருக்க வேண்டும். முதலாவது மனைவி என்றால் யார் என்பதையும் நாம் புரிய வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா குர்ஆனிலே அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம கவனிக்கணும். மனைவி என்கின்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா குர்ஆனில் இம்ரஅத் என்கின்ற வார்த்தையையும் பயன்படுத்துவான். இன்னைக்கு கூட ஓதுனாங்க, இம்ரஅத் என்கின்ற வார்த்தையையும் பயன்படுத்துவான், அதுக்கும் மனைவின்னு அர்த்தம். ஜௌஜ் என்கின்ற வார்த்தையும் அல்லாஹு தஆலா பயன்படுத்துவான், இதுக்கும் மனைவின்ற புழக்கம் இருக்குது. அசல்ல இம்ரஅத் என்கின்ற வார்த்தை ஒரு பெண் என்கின்ற அர்த்தத்தை குறிக்கும், வெறும் பெண் என்கிறார். இம்ரஅத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய வீட்டுக்கார பொம்பளை அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
இம்ராத்து லூத், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டுக்கார பொம்பளை அப்படின்னு அர்த்தம். மனைவி தான். ஆனா அல்லாஹு தஆலா இம்ராத்துன்ற வார்த்தையை பயன்படுத்துறான். இம்ராத்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டுக்கார பொம்பளை அப்படின்றான். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்தும் பேசுகிற பொழுது ஜௌஜ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஜௌஜ் என்றால் ஜோடி என்ற அர்த்தம். இதுவும் மனைவி என்ற அர்த்தத்திலே புழங்கப்படுகிறது. இம்ராத் என்கின்ற வார்த்தையும் மனைவி என்கின்ற அர்த்தத்திலே புழங்கப்படுகிறது. ஆனா எந்த இடத்துல அல்லாஹ் இம்ராத் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான், எந்த இடத்துல ஜௌஜ் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான்னா, காலம் ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் உடல் முதல் உள்ளம் வரையிலும் ஒன்றிணைந்த ஜோடிகளை குறித்து பேசுகிற பொழுது அல்லாஹ் ஜௌஜ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். உடல் அளவில் மட்டும் இணைந்து உள்ளத்தில் அளவில் இணையாத நபர்களை இம்ராத் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவி காஃபிர். உள்ளத்தின் அடிப்படையில் 2 பேர் இணையில, ஆனா மனைவி தான், மனைவியார் தான் காஃபிர் ஆயிட்டாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவி காஃபிர். அவங்க உள்ளத்தின் அளவில இணையில, உடல் அளவில் அவர்கள் கணவன் மனைவியாக இருந்தார்கள். அவர்களுக்கு அப்படி. ஃபிரௌன், ஆசியா அம்மையார் முஃமின், ஃபிரௌன் காஃபிர். 2 பேரும் கணவன் மனைவி தான். ஆனா 2 பேருடையது. இம்ராத்துல் அசீஸ் அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இதுல சொல்லி காமிக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவறான வழிக்கு அழைப்பார்கள் அல்லவா, அந்த பெண்மணி சுலைஹா அம்மையார், அவர்களுடைய இதை குறித்து பேசுகிறவருடைய அசீஸுடைய இம்ராத் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். உள்ளத்தின் அளவிலே இணையவில்லை, அவர்கள் உடல் அளவிலே கணவன் மனைவியாக இருந்தார். அப்ப அல்லாஹு தஆலா சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், மனைவி என்று சொல்வதற்கு வெறுமனே உடல் அளவில் இணைவது மட்டுமல்ல, உள்ளத்தில் அளவில் இணைந்திருக்கக்கூடிய ஜோடிகளுக்கு சொல்லப்படும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அழகான வர்ணனை. உன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹும், நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. ஏன் ஆடை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு மனிதனுடைய கண்ணியம் என்பது அந்த ஆடையினுடைய அமைப்பை வைத்து தான் இருக்கிறது, அந்த ஆடையினுடைய அழகை வைத்து தான் இருக்கிறது, ஆடையினுடைய தரத்தை வைத்து இருக்கிறது. ஒரு ஆடையை, தரமற்ற ஆடையை அணிகின்ற பொழுது அவன் கண்ணியமற்ற ஆடையை அணிகிறான். தரமற்ற ஒரு பெண்மணியை தன்னுடைய மனைவியாக இருக்கிற பொழுது அவனுடைய தரமும் குறைய ஆரம்பிக்கிறது. ஒரு ஆடை என்பது ஒரு மனிதனுடைய குறையை மறைக்கக்கூடிய விதத்திலே இருக்க வேண்டும். குறையை மறைக்காத விதத்திலே ஆடை இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆடை நல்ல ஆடை இல்லை. ஆடை என்பது, மனைவி என்பவள் தன்னுடைய கணவனுடைய குறைகளை மறைக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். அந்த கணவனுடைய குறைகளை அவள் வெளிப்படுத்தி பேசுகிறாள் என்று சொன்னால் அந்த மனைவி சரியான மனைவி இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டி காமிக்கிறான். அது மட்டுமல்ல, சீதோசான நிலைக்கு தோதுவாக ஆடைகளை நாம் அணிவோம். குளிர்காலம், வெயில் காலம் என்றால் மென்மையான ஆடைகளை, அதே போன்று குளிர்காலம் என்றால் கனமான ஆடைகளை, இப்படி நமக்கு நேரத்திற்கு தோதுவாக ஆடைகளை நாம் அணிந்து கொள்வதை போன்று, நம்மை அதைகளை விட்டும் சீதோசன நிலைகளை விட்டும் பாதுகாப்பதை போன்று, வறுமை என்று சொன்னால் அந்த வறுமைக்கு தோதுவாக நமக்கு வளைந்து கொடுக்கக்கூடியவளாக, நமக்கு சிரமம் என்றால் அந்த சிரமத்திற்கு தோதுவாக நமக்கு தட்டி கொடுக்கக்கூடியவளாக, மகிழ்வு என்றால் நமக்கு தோதுவாக நமக்கு உற்சாகத்தை ஊட்டக்கூடியவளாக இருக்க வேண்டும். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் அப்படிதான் இருந்தார்கள். குறிப்பாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படி இருந்தார். எப்பேற்பட்ட பெண்மணி, அற்புதமான பெண்மணி. மனைவி என்றால் அதனுடைய இலக்கணத்தை நாம் முழுமையாக அறிய வேண்டும் என்றால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை படிக்கலாம். அடுத்ததாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை படிக்கலாம். அவ்வளவு சிறப்பான அம்சங்கள். மொத்தமாக இஸ்லாத்திலே சொல்லப்படக்கூடிய மகிழ்வூட்டும் மனைவிக்கான அடையாளங்கள் 3 அடையாளங்களை மட்டும் நாம் இப்பொழுது பார்ப்பதற்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், அலா உஹ்பிருக்க பி கைரி மா யக்னிசு அல் மர்ஹு, ஒரு மனிதன் சம்பாதிப்பதில், சேர்த்து வைப்பதில், பொக்கிஷமாக எடுப்பதில் மிக சிறந்தது எது தெரியுமா? அல் மர்அத்து சாலிஹா, நல்ல மனைவி. நல்ல மனைவி கிடைப்பது என்பது மிகப்பெரிய வரம் என்பதை அல்லாஹ் ஷானு வ தஆலா வைத்திருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்.
எவ்வளவோ காசு இருக்கு, எவ்வளவோ பணம் இருக்கு, மனைவி ஒழுங்கா அமையல, வாழ்க்கையே நல்லா இருக்காது. நல்ல அறிவு இருக்கு, நல்லா தக்குவா இருக்கு, ரொம்ப இரையச்சம் இருக்கு, மனைவி ஒழுங்கா அமையல இருக்காது. யோசித்து பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வெற்றிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெற்றிக்கு மத்தியில என்ன வித்தியாசம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெற்றிக்கு யார் காரணம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வெற்றி எங்கே இருக்கிறது? 950 வருடங்கள் சாதாரணமான உழைப்பா? அவ்வளவு உழைப்புகள் செய்தார்கள். ஆனால் அது ரீச் ஆகுனுச்சா? அந்த அளவுக்கு ரீச் ஆகுனுச்சா? ஆகவில்லை. காரணம் என்னன்னா, அவருடைய வீட்டிலேயே தீன் வரவில்லை, வீட்டிலேயே மலரல, அவங்களுடைய மனைவியே தடையாக இருக்கிறார்கள். எத்தனையோ விஞ்ஞானிகள் அவர்கள் தளர்ந்து போவதற்கு, அடையாளம் இல்லாமல் போவதற்கு மனைவிகள் காரணமாக இருந்தார். சரியா அமையாட்டி அவ்வளவுதான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புரட்சி என்பது முதல் எடுத்தோடனே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா தான் ஈமான். எடுத்தோடனே இது மாதிரி செய்தியை நான் பார்த்துட்டு வந்தேன், இது மாதிரி வகியை நான் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னோன்னே ஏற்றுக்கொண்டு, உங்க எதுவும் பயப்படாதீங்க, கல்லாலா யுஸிகல்லாஹு அபதா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு கவலைப்பட மாட்டான், உங்களை கவலைப்படுத்த மாட்டான், நீங்க எவ்வளவு சேவைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக உற்சாகம் ஊட்டக்கூடிய மனைவியாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருத்து நின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை எடுத்துரைத்தார்கள், எல்லாவற்றையும் அவர்கள் பரப்பினார்கள். கடைசியாக இந்த தீன் மலர்ந்ததும் ஒரு பெண்ணினுடைய சொல்லினால், தீன் மடிந்ததும், அதாவது அது சாய்ந்ததும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதும் ஒரு மனைவி, அன்னை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா மனைவியினுடைய மடியிலே தான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். என்றால் நல்ல மனைவி என்பது லட்சியத்தை அடைவதற்கானவர்களுக்கு மிகப்பெரிய வரம் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த விஷயத்தின் மூலமாக சுட்டி காண்பிக்கிறார். அப்ப சேர்த்து வைப்பதில் மிக சிறந்த ஒன்று. எனவேதான் பெண்ணு பார்க்கிறது அப்படின்றது வெறுமனே அழகை வைத்தோ, பொருளை வைத்தோ, அந்தஸ்தை வைத்தோ இது மட்டும் நீங்கள் பார்த்து முடித்து விடாதீர்கள். இதை தாண்டி அந்த பெண்ணினுடைய தீன் எப்படி இருக்கிறது, மார்க்கம் எப்படி இருக்குது, மார்க்கத்தினுடைய அம்சங்களை பார்த்து நீங்கள் முடியுங்கள். பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். அழகு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். பந்தம், அதை வைத்து பெருமைகள் வரலாம் போகலாம். அது எப்படியும் உங்களுக்கு செட் ஆகலாம், செட் ஆகாமல் போகலாம். ஆனால் தீன் என்கின்ற ஒன்று இருந்துச்சுன்னா அதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கு. தீன்னா வெறுமனே லேபிள் வாங்கிட்டாங்க, பட்டம் வாங்கிட்டாங்க அப்படி இல்லை. அவருடைய நடத்தைகள் எப்படி இருக்கிறது, மார்க்கத்தினுடைய தக்வா அவர்களிடத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்ப அல் மர்அத்து ஸாலிஹா என்பதனுடைய அடையாளம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ஸ்ட் அடையாளம் சொல்கிறார்கள், இதா நலர இலைஹா சர்ரத்தஹா, அவளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மகிழ்வூட்டுவாள். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு தாய்மார்களும் நாம நினைச்சு பார்க்கணும், நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோம். கணவன்மார் பார்க்கும் பொழுது அடுப்பாங்கிற துணி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பழைய ஆடைகளை முடித்து கொண்டு, உண்மையிலேயே வீட்டில் இது மாதிரி அழகான புடவையெல்லாம் இருக்குதா அப்படின்றது நிறைய கணவன்மார்களுக்கு தெரிகிறதே இல்லை. குடும்பத்தில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்துருச்சு, நிகழ்ச்சி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ தான் மனைவியை திருமண கோலத்திலே பார்த்ததை போன்று அழகாக பார்க்குறாங்க. ஆஹா, என்னுடைய மனைவி இவ்வளவு அழகா அப்படின்னு. அப்ப எங்க வெளியே கிளம்பி செல்கின்ற பொழுது மட்டும் தன்னை அலங்காரிக்கக்கூடியவளாக ஒரு பெண்மணி இருக்கிறாள் என்றால், களைப்பாக வெளியிலே சென்று விட்டு வருகின்ற பொழுது தன்னுடைய மனைவி கணவனுடைய கண்குளிர்ச்சியான தோற்றத்திலே ஒரு பெண்மணி இல்லை என்று சொன்னால் அவள் மகிழ்வூட்டக்கூடிய பெண்மணி அல்ல, மனைவி அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய டிக்ளர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது இல்லை. என்ன, அல்லாஹ்வுடைய கிருபையில நம்முடைய பலவந்தாங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அம்சங்கள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன, அப்படிதான் அன்வர் பாய், இல்லைன்னா வீட்டுக்கு போக முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அம்சங்கள்ல தான் அல்லாஹ்வுடைய கிருபையில இருக்குது. நம்ம அப்படியே ஆதரவு வைப்போம் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 அம்சங்கள் சொல்றார்கள். முதலாவதாக கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ள போனா கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். பேசுனா அழகான வார்த்தைகளாக பேச வேண்டும். இருக்கிறதுலே மட்டமான வார்த்தைகளாக என்ன போய் பேசினாலும் நாம் என்ன எவ்வளவு
நாம் அன்பாக பேசினாலும் சரி, எடுத்து எறிந்துவதை போன்று பேசக்கூடியவளாக இல்லாமல் மகிழ்வூட்டக்கூடியவளாக, ஆறுதலாக பேசக்கூடியவளாக, அரவணைக்கக்கூடியவளாக பேசக்கூடியவராக இருக்க வேண்டும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காமிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்களுக்கும் கொஞ்சம் லைட்டாக கருத்து வேறுபாடு, கொஞ்சம் வாய் தகராறு ஆயிடுச்சு. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சோர்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. வந்து கேட்குறாங்க, என்ன இது அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக கேட்குறாங்க. எங்கள் மருமக எங்கே, அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி கோச்சிட்டு போயிட்டாங்க, நான் இது மாதிரி பேசினேன், அவங்க பேச பேச நான் பதிலுக்கு பேசினேன், கடைசியாக கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஃபாத்திமா, யா ஃபாத்திமா, இந்த நிலையில் நீ மரணித்தாய் என்று சொன்னார். என்ன, உனக்கு வார்த்தையால் நீ பேசி உன்னுடைய கணவனை நோவினை படுத்திய வண்ணமாக அந்த கணவன் உன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறார் அல்லவா, நோவினை படுத்திய நிலையிலே நீ மரணித்தாய் என்று சொன்னால் உன்னுடைய ஜனாசாவை நான் தொலை வைக்க மாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கணும். இரண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் அல் மர்அத்து சாலிஹா, நல்ல மனைவி என்பதனுடைய அடையாளம். ஃபஸ்ட்டு பார்த்தவனே கண்குளிர்ச்சியாக இருக்கும். இரண்டாவது, இதா அமரஹா அத்தாஅத்துஹா, ஒன்று சொன்னால் உடனே மறுபேச்சு பேசாமல் செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும், அதை செய்து முடிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். அது இன்னைக்கு இருக்குதா? ஏதாச்சும் ஒன்று சொன்னாக்க அதுக்கு எகத்தாளம் பேசக்கூடியவராக, அதுக்கு ஏதாச்சும் மறுப்பு பேசக்கூடியவராக, கருத்து சொல்றதில் மார்க்கம் தடை சொல்லவில்லை. அதை நேற்று நம்ம சொன்னோம். கருத்து சுதந்திரம் மார்க்கம் வழங்கி இருக்கிறது, அதில் மாற்று கருத்தே இல்லை. கருத்து சொல்றதுக்கும் மறுப்பு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது நம்ம விவரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, சொல்கிற விதத்திலேயே இருக்குது. அபிப்பிராயங்கள் சொல்லலாம், ஆலோசனைகள் சொல்லலாம், ஆனால் மறுப்பு எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, அதுக்கு மறுத்து பேசுகிறது, அப்படி இருந்தது என்று சொன்னால் அதற்கான தகுதி இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கட்டுப்படுவது வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் சஜிதா, இந்த ஷரியத்தை பொறுத்தவரையும் சஜிதா யாருக்கும் செய்வதற்கு அனுமதி இல்லை. அது எவ்வளோ பெரிய அஜத்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அவுலியாவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நபியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சஜிதா செய்வதற்கு ஷரியத்திலே அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், யாருக்கும், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்வதற்கு அனுமதி இல்லை. ஆனால் அப்படி அனுமதி இருந்தது என்று சொன்னால் கணவனுக்கு மனைவியை சஜிதா செய்யும்படி சொல்லியிருப்பேன். அந்த அளவிற்கு மனைவி கணவனுக்கு கட்டுப்பட வேண்டிய தேவை இருக்கிறது, அவசியம் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் பழமைவாதிகள் என்பதாக சொல்லிடுவாங்க. ஆனால் ஷரியத்தை நாம் புரிய வேண்டும். இதிலே தான் அல்லாஹு தஆலா வெற்றியை வைத்திருக்கிறான். இதில் தான் கட்டுப்பட சொன்னால், மனைவி கணவனுக்கு கட்டுப்பட சொன்னான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற காரணத்தினால எந்த விஷயத்தில்ன்றதையும் கவனிக்கணும். புர்காலாம் போடாத, எங்கள் அண்ணன் தானே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எங்கள் குடும்பத்தில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அதில் ஷரியத்து இல்லை. லா தாஅத இல்லா ஃபில் மஅரூஃப், நல்ல விஷயத்தில், நன்மையான விஷயத்தில் மட்டும்தான் கட்டுப்படுதல் என்பது இருக்கிறது. ஹராமான விஷயத்திலே, ஷரியத்திலே தடுத்த விஷயத்தை, என் ஃப்ரெண்டு தான், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, தம்பி மாறல, அண்ணன் மாறல, வந்து நில்லு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஷரியத்திலே இல்லை. எது இருக்குது? இல்லை இல்லை, இங்கே பார், இப்போ அற்புதமான குடும்பத்தோடு பார்க்கலாமா சொல்லியிருக்கிறாங்க, வா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னா, இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லணும். என்ன, புருஷனுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிற, அப்படிப்பட்ட கட்டுப்பாடே இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் தஆலாவே சொல்லியிருக்காரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையான விஷயத்தில் ஷரியத் எது அனுமதி கொடுத்திருக்கிறதோ அந்த விஷயத்தில் நீங்கள் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். இந்த தீனுல் இஸ்லாம் சுட்டி காமிக்கிறார். அடுத்தது மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, வைதா காப அன்ஹா ஹஃபிலத்துஹு, அந்த கணவன் இவளை விட்டு விலகி விட்டான் என்று சொன்னால், அதாவது வெளியே கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொன்னால், அந்த கணவன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் பேணி பாதுகாக்கக்கூடியவளாக இருப்பாள். ஒன்று, கற்பொழுக்கத்தை பேணி பாதுகாக்கக்கூடியவளாக இருப்பாள். கணவனுக்கு விருப்பமில்லாத நபர்களிடத்திலே பேசுவது, கணவனுக்கு விருப்பமில்லாத நபர்களிடத்தில் தொடர்புகளை வைத்துக் கொள்வது, கணவனுக்கு அவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களை பேணி பாதுகாப்பது, கணவனுடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களை பேணி பாதுகாப்பது, அப்படிப்பட்ட குணங்களை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காண்பிக்கிறார். குறிப்பாக
இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட் இது என்பதாக நாம் சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல பெண்மணியினுடைய அடையாளம் என்பதாக சொல்வது என்னன்னா, வீட்டினுடைய நிர்வாகியாக இருக்க வேண்டும், உள்துறை அமைச்சராக இருக்க வேண்டும். போட்டிக்கு போட்டி நீனும் சம்பாதிச்சியா நானும் சம்பாதிப்பேன், நீனும் வேலைக்கு போறியா நானும் வேலைக்கு போகிறேன் என்கின்ற நிலை என்பது இஸ்லாத்தில் இல்லை. நிர்பந்தமான தேவையாக இருக்குது. மனைவி இது மாதிரி கணவன் வந்து சம்பாதிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார். இப்போ நம்ம வெளியில் போய் சம்பாதிச்சாதான் ஏதாவது நம்முடைய ஃபேமிலியை ஓட்ட முடியும் என்கின்ற நிலை, அதை குறித்து பேசவே இல்லை. தாராளமாக இஸ்லாம் வந்து வேலைக்கு போக சொல்லுது, சம்பாதிக்க சொல்லுது. இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சம்பாதிப்பதற்கான கணவனுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது, எல்லா சூழலும் இருக்கிறது. அவள் வந்து என்ன செய்ய அதிகப்படியான சம்பாத்தியத்தை தேடிதான் கிளம்பி செல்கிறார் என்று சொன்னால் அதை பற்றி இஸ்லாம் வந்து வலியுறுத்தவில்லை, அதை வந்து ஆர்வப்படுத்தவும் இல்லை. அப்போ இந்த பெண்மணியினுடைய அசல் நோக்கம் என்னென்று சொன்னால், குழந்தைகளை அழகான முறையிலே வார்த்தெடுக்க வேண்டும், இன்னைக்கு பராமரிக்க வேண்டும். எப்ப இந்த வெறுமனே பொருளாதாரத்தை மையமாக வைத்து கணவன் மனைவிகள் புறப்பட ஆரம்பித்து விட்டார்களோ, அப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, குடும்பம் சிதறிடுச்சு. குடும்பம் அதனுடைய ஒழுங்கை இழந்து விட்டது. பிள்ளைகளுடைய வளர்ப்பு அங்கு முறைகேடாக மாறுகிறது. அங்கே பெற்றோர்கள் பெற்றோர்களுடைய பராமரிப்பு இல்லாமல் போகிறது. பெரியவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இல்லாமல் போகிறது. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நாம் வந்து இங்கே விஷயத்தில் கவனிக்கணும். அதாவது நம்ம நேற்று சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொன்னோம், கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற விஷயத்தில் மனைவி கணவனுடைய பிள்ளைக்கு பால் கொடுப்பதோ, கணவனுடைய துணியை துவைப்பதோ, கணவனுக்கு உணவை சமைப்பதோ எல்லாம் வாஜிபு கிடையாது என்பதை ஷரியத்து சொல்லுது அப்படின்னு சொன்னோன்னா, அதெல்லாம் எங்களுக்கு வாஜிபே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம் என்பதாக சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய பெண்களையும் நம்ம பார்க்குறோம். இதே சொல்லக்கூடிய ஷரியத்து கட்டுப்படக்கூடிய பெண்மணி, தன்னுடைய கணவனுக்காக செயல்படக்கூடிய, ஹிதமத்து செய்யக்கூடிய, பணிவிடை செய்யக்கூடிய பெண்மணி தான் சிறந்த மனைவி என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் என்பதை. வாஜிப் இல்லை, கடமை இல்லை, ஆனால் செய்கிறது சிறப்பிற்குரியது, நன்மைக்குரியது, துஆவிற்குரியது. அவருடைய வருத்தத்தை பெற்றுக்கொள்ளாமல் அவருடைய திருப்தியை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் பெறுவதற்கான அற்புதமான இடம் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காமிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு வேண்டாம் நான் வந்து சமைப்பேன், உங்கள் அத்தா அம்மா உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வருவாங்க, எல்லாத்துக்கும் நான் வந்து என்ன வேலைக்காரியா நான் வந்து சமைச்சு போடுவேன்னா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறார். இல்லை என்ன இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பெரிய பெரிய கம்பெனிகளில் இந்த ஃப்ளைட்டில் எல்லாம் போய் வந்து மற்றவங்களுக்கு அறிமுகமே இல்லாதவனுக்கெல்லாம் ஹிதமத்து செய்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு நாகரிகமாக கருதக்கூடிய இவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை அவர்கள் பராமரிப்பது, அவர்களுக்கான பணிவிடைகளை செய்வதை என்பதை அது ஒரு பழமைவாதமாக கருதக்கூடிய ஒரு கலாச்சாரம் வந்து இன்னைக்கு வந்து உருவாகிடுச்சு. அப்படி இல்லை. ஷரியத்தில் வந்து அற்புதமான வழிகாட்டுதல். இன்னும் சொல்லப்போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கக்கூடிய காரணங்களில் இது ஒரு காரணம் என்பதையும் இங்கு சுட்டி காமிக்கிறாங்க. அதையும் நாம் வந்து இங்கே விளங்கணும். ஆகவே அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அற்புதமான குணங்களை உடைய பெண்மணிகளாக நம்முடைய சமுதாயத்தினுடைய பெண்மணிகளை அல்லாஹு தஆலா ஆக்கியல் புரிவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொன்னதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பு பெருமக்களே, நம்முடைய இன்றைய தகவல் என்ற செய்தியில் தூக்கம் வருவதற்கு ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா, தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம காரத்தின் நுஜூம் வ ஹதஅத்தில் உயூன் வ அன்த ஹய்யுல் கய்யூம். அல்லாஹும்ம காரத்தில் நுஜூம், அல்லாஹ் நட்சத்திரங்கள் எல்லாம் மறைந்து விட்டன, வ ஹதஅத்தில் உயூன் கண்கள் எல்லாம் அமைதி பெற்று விட்டன, வ அன்த ஹய்யுல் கய்யூம் நீனோ நித்திய ஜீவனாகவும் நிலையானவனாகவும் இருக்கிறாய். யா ஹய்யு யா கய்யூம் அனிம் ஐனி, என்னுடைய கண்களை நீ தூங்க வைப்பாயாக, வஹ்தி லைலி, என்னுடைய இரவை அமைதிப்படுத்துவாயாக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த துவாவை நான் ஓதி வந்தேன். அல்லாஹ்வினுடைய கிருபையால் எனக்கு தூக்க பிரச்சனை இல்லாமல் போனது என்பதாக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பு செய்வதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த ونستغفرك ونتوب إليك.